கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வருடம் முழுவதும் கர்த்தர் காத்தார். இந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் காத்தார். இனிமேல் வருகிற வருடத்திலும் கர்த்தர் காப்பார். கர்த்தர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர். அவர் நம் சந்ததிகளின் தேவனாகவும் இருக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நம்மளோட பாவங்கள், நம்மளோட தாய் தகப்பன் செய்த பாவங்கள், அவர்களுடைய தாய் தகப்பனுடைய செய்த பாவங்கள் எல்லாம் நம் பிள்ளைகளின் மீது வந்து சுமராதபடிக்கு தேவனை நாம் தொழுது கொள்வோம். ஆனால் கர்த்தர் நம் தலைமுறைகளின் தேவனாய் நின்று அவர்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். இந்த வருடத்தில் நான் நவம்பர்லேருந்து தான் நான் யூடியூப் லைனில் வந்தேன். இப்போ தொடர்ந்து நான் யூடியூப்பில் தேவனுடைய செய்தியை கொடுத்துட்டு வர்றேன். கர்த்தர் என்னை இந்த வருடம் முழுவதும் நான் நோயின் படுக்கையில் இருக்கிற, வியாதி படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷி தான். எனக்கு ஆர்த்தோரிட்டிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவ தான். அது வந்தால் எப்படி இருப்பாங்கங்கிறத நீங்கள் நிறைய பேர் எல்லோரும் அறிஞ்சிருப்பீங்க. நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. கை கால் எலும்புகள், நரம்புகள், தசைகளெல்லாம் முடக்கப்பட்ட நிலையில் வாழும்போது பிறரோட உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அப்படி உதவிக்கு நான் ஆள்களை கூப்பிடும்போதே, வீட்டு மனிதர்களையோ யாரையாவது கூப்பிடும்பொழுது யாரும் எனக்கு அதிகமான சப்போர்ட்டு கொடுத்தது கிடையாது. பிள்ளைங்க பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் வழிகளை சுமக்க யாரும் இல்லை, இறைவனை தவிர. நானே அழுது, நானே சரியாகி, நானே முக்கி, நானே எல்லா காரியமும் செய்து தேவனிடத்தில் சரண்டர் ஆகிட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே என்னோடய சாட்சியை சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஸோ என்னை இந்த வருடத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் வரைக்கும் நான் என்னையே அதிகமாக நம்பினதுனால அதிகமாக உபத்திரவத்துக்குள்ளானேன். இப்போ நான் கடவுளே நம்பி இருக்கிறதுனால நான் இப்போ அதை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை. எப்படி நான் வாழ்ந்தனோ, எப்படி வாழ்ந்துட்டுருக்குறேனோ அப்படியே கர்த்தர் என்னென்னா நல்லா ஆக்கிடுவார். ஆக்கிட்டார். கர்த்தர் கிருபையில் நான் நல்லா இருக்கேன், நல்லா ஆகிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போகிறேன். என்னுடைய நாட்கள் எல்லாம் இறைவன் கையில் இருக்குது. அவர் எப்போ வேணாலும் என்னை உயர்த்துவார். அவர் இனிமேல் எனக்கு தாழ்வு கொடுக்க மாட்டார், என்னை சிறுமைப்படுத்த மாட்டார். என்னை அவர் கைவிட போகிறதும் இல்லை, அவர் என்னை விட்டு விலகிறவரும் இல்லை. ஏன்னா எல்லா வேலையும் கர்த்தர் என்னோட கூடவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நார்மலாக நான் யாரோட பேசினாலும் தேவன் என்றோ கர்த்தர் நல்லவர் என்றோ ஏதாவது எப்படினாலும் ஒரு வார்த்தை கடவுளை பற்றி சொல்லிடுவேன் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. உங்ககிட்ட வந்து நாங்கள் எப்போ பேசினாலும் கடவுளுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லாமல் நீங்கள் பேச மாட்டீங்க, யதார்த்தமான நார்மலான விஷயத்தில் கூட நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இறைவன் வந்து என்னோடய உடம்புலையும் சரீரத்துலேயும் ஆவியிலையும் நிலைச்சிருக்கிறதுனால நான் அப்படி பேசுகிறேன். இந்த வருடம் முழுவதும் நாம் கடந்து வந்த அந்த பாதையில் நான் தேவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள். உங்களுடைய இறைவன் அவர்களையே நினச்சிக்கோங்க. எந்த இறைவனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட தெய்வங்களே கூட நினச்சிக்கோங்க. நன்றி சொல்லுங்கள். ஆபத்தில் இருந்தும், ஆஸ்பத்திரியில் இருந்தும், விபத்தில் இருந்தும், இயற்கை சீற்றத்திலிருந்தும் நம்மளை ஒவ்வொரு நாளும் காக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். மகிழுங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நல்லவர். நான் உங்களை அடுத்த வருஷம் 2024 நாளை இரவோடு முடியுது. அடுத்து 2025ஆம் வருடம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மள யாவரையும் பாதுகாப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதே போல் உங்களுடைய ஒவ்வொரு காலங்களையும் தேவனோடு முறையிட்டு, தேவனோட சொல்லி, தேவன் அலசி ஆராய்ஞ்சு உங்களை நீங்களே தெளிவு பண்ணி வெளியே வாங்க. கஷ்டமோ நஷ்டமோ இறைவன் இந்த உயிரை கொடுத்துட்டான். இந்த உயிருக்கு நிறைய உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவம் இந்த பூமியில் உண்டு. இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களாலும் உண்டு, விலங்குகளாலும் உண்டு, தீய ஆவிகளாலும் உண்டு. எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும்னா இறைவன் மேலே பக்தி அதிகமாக இருக்கணும். அந்த இறைவனை நாம் நினச்சிக்கிட்டோன்னா அவர் நம்மளை காப்பாற்றுவார். ஸோ நீங்கள் எல்லோரும் தேவனோடு சேர்ந்து இருக்கணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஜெபம் விண்ணப்பம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எல்லோரும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், பேசுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனை துதிப்போம், ஆராதிப்போம். உங்களில் ஒருத்தியாக நட்பாலும் இறைவனின் துதியாலும் நாம் இணைந்திருப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுது. கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்பாராக. அன்பின் நல்ல தகப்பனை உண்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் இந்த காலத்தை கடந்து போக கிருபைக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த காலத்தில் என்னை கடந்து போக பண்ணினீர். ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் கடந்து வர பண்ணினீர். ஒவ்வொரு காலத்திலும் ஆண்டவரே இயற்கை சீற்றங்களால் தகப்பனை ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றியதற்காக நன்றி சுவாமி. இக்கட்டான நேரத்திலும் கைவிடாது காத்தீர், இனிமேலும் காப்பீராக. இந்த வருடம் முழுவதும் காத்த தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி. நீ வருகிற காலங்களிலும் ஆண்டவரே நாள் துவங்கின நாளில் இருந்து
ஆமென். ஆண்டவர் 2025 வருடம் முழுவதிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கடந்து வருவதாக, ஒவ்வொரு மாதமும் கடந்து வருவதாக, எந்த விதத்திலும் நஷ்டமோ, சேதமோ, பஞ்சமோ, பசியோ, பட்னியோ, நோயோ, கொள்ள நோயோ எங்களை அண்டாதபடிக்கு எங்களை இறைவனை ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட கடந்து வருவதாக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஆராதிக்கிறேன். கர்த்தர் பூரணமாக எங்களுக்கு நன்மை செய்வாராக. பூரணமான நலமுடன் எங்களை கிருபையாய் காத்தருள்வாராக. உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்கன மகிமையாக உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன். நெய்ப்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.